இதுதான் ராயல் என்ஃபீல்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க கோவன் கிளாசிக் 350 அப்படிங்கிற மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த வீடியோவில் இந்த பைக்கில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும், இந்த வண்டியோட ப்ரைஸிங் என்ன, இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த வண்டி எத்தனை கலர் ஆப்ஷன்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துருக்குறது சேலம் சூர்யா விளாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவன் கிளாசிக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பக்காவான பாபர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாபர் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோஸ்ட் ரைடர் மூவியில் அந்த ஹீரோ யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பைக்கு. இந்த ஹேண்டில் பார்லாம் நல்லா அப்ரைட்டாக இருக்கும், அந்த சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350யோட நிறைய பாடி பார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது. பட் இந்த வண்டியோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் சீல்நாயக்கம்பட்டியில் இருக்க எம்எஸ்வி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான். நீங்கள் இந்த பைக்கை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வாங்க வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா அப்ரைட்டான உயரமான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குரோம் ஃபினிஷ் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட் கவர்லாம் பார்க்குறதுக்கு இந்த அப்டேட் பண்ண கிளாசிக் 350ல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பைலட் லேம்ப் வந்து வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 350ல் பார்த்தா சேம் லைட்ஸ் தான், பட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடி செட்டப் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 41 mm ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் 350ல் பார்த்த மாதிரியான ஒரு கவர்டு ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தோம்னா 300 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். பைப்ரேக் கேலிபர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சுக்கான கிராஸ் ஃபோக்ஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயிண்ட் வந்து அந்த கிராஸ் ஃபோக் வீலுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அந்த டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போக்ஸ் வீலுக்கு இந்தாண்ட வந்து லைட்டாக வந்து கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லுக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 100, 90, 19ங்கிற சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேரில் பார்த்தோம்னா ட்வின் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சுக்கான வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன வீல் தான். ரேர் டயர் பார்த்தீங்கன்னா 130 செக்ஷனுக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட அந்த ரேர் டிஸ்க் சைஸ் பார்த்தோம்னா 270 mm வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயிண்ட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு இந்த சைடு வந்து அந்த பெயிண்ட் வந்து வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ ரேரில் பார்த்தீங்கன்னா மெட்டல் மர்கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கான லோகோ வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேர் டெயில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் வந்துடும். இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சாரி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்பஸ்ஃபுல்லாக பெரிய சாரி கார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு சைன்ஸ் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் சைன்ஸ் ப்ராக்கெட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஸ்டில் லுக்ஸ் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது. ஸோ அந்த வண்டியோட அந்த பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் வந்து லப்பரில் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கான ஃபுட் ரெஸ்ட்டும் வந்துட்டு லப்பரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தள்ளி முன்னாடி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் ஃபெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முன்னாடி தள்ளி வந்து வச்சிருக்காங்க. கேர் ராடெலாம் வந்துட்டு நல்லா முன்னாடி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா முன்னாடி ஃபார்வர்டாக வந்து தள்ளி வச்சிருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த வண்டியில் மிஸ் பண்ணலை. சென்டர் ஸ்டாண்ட் வந்து இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கான சென்சார். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளில் ஸ்டாண்டர்டாகவே வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து வந்துடும். ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நார்மலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஹார்ட்டான இந்த இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் 350ல் பார்த்தா சீரிஸ் சேம் இன்ஜின் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20.4 BHP 27 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அண்ட் மிட் ரேஞ்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km வரைக்கும் போகும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 36 km வரைக்கும் இந்த வண்டிகிட்ட நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மல் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர்னஸ் கிளச் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிளாசிக் 350 கம்பேர் பண்ணல இதில் என்ன வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் பைப்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன் வீடியோட எண்டில். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா வந்துட்டு கருப்பு கலரில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் 350ல் வர அந்த சேம் பேனல்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டியோட சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 750 mm ரொம்ப கம்மியான ஒரு சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து இந்த வண்டியில் வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸை நம்ம வேணும்னா அந்த ரியர் சீட்டை மட்டும் நம்ம கழட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. 750 mm தான் சீட் ஹைட்டுங்கிறதுனால அந்த கால் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ளாட்டாக ஊனுது. ஹேண்டில் பார்ஸும் நல்லா அப்ரைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு சோஃபாவில் உட்கார்ற ஃபீல் வந்து இருக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கும் சரி, லுக்ஸும் சரி, இந்த வண்டி வந்துட்டு வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ இந்த வண்டி இந்த உயரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, ஷார்ட் ரைடர்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓட்டுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கிளாசிக் 350ல யூஸ் பண்ண அந்த செமி டிஜிட்டல் மீட்டர் தான் வந்து இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 197 கிலோ கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து 750 mmங்கிறதுனால இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரேஸ் சீட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு ரேஸ் சீட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வேணும்னா ரேஸ் சீட்டை வந்து நம்ம கழட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷார்ட் ஹேண்டில் பார்ஸாக வந்து போட்டுக்கலாம். அதுக்கான வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வந்து ராயல் என்ஃபீல்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியில் உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோவான் கிளாசிக்கோட இந்த ஷேக் பிளாக் அப்படிங்கிற ஒரு பிளாக் கலரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2,35,000 எக்ஷோரூம் ப்ரைஸும் 2,75,481 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் லுக்ஸ் டிஃப்ரெண்டான கலராக இருக்குது. இந்த கலரோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,35,000 எக்ஷோரூமும் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 2,75,481 ரூபாய் ஆன் ரோடு வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ரிப்டைல் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன், இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,38,000 ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 2,78,865 ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து இந்த வண்டி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம இந்த ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெவ் ரேட்டுங்கிற இந்த கலர் ஆப்ஷன், இதோட எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 2,38,000 ரூபாய், ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 2,78,865 ரூபாய்க்கு வந்து இந்த வண்டி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 4 கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான். இந்த கலர் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட பிரைசிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன எல்லா பிரைசிங்கும் இந்த மாசத்துக்கான பிரைசிங். ஸோ இந்த வண்டி பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த பிரைஸை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.